அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியம் சேனல். இந்த வாரம் மொத்தம் ஒரு 11 படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த படங்களில் கண்டிப்பாக கவனம் இருக்கக்கூடிய படமாக எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம். அது இல்லாமல் ப்ரெஷ் ஷோலையும் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்பில் கூட்டினது. அது இல்லாமல் சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தை வெளியிடுறாருன்னு சொன்னோடனே படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. அது இல்லாமல் சோஷியல் மீடியாவில் நல்லா ட்ரெண்டிங் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெஷ் ஷோக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன அப்புறமும் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லாவே இருந்தது. சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இதில் IMDb 9.5 கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் வந்த படங்களில் ஒரு சில படங்களில் அதிகமாக ரேட்டிங் உள்ள படங்களில் இதுவும் ஒன்றுன்ற அளவுக்கு 9.5 ரேட்டிங் IMDbலையும் 9.2 புக் மை ஷோ பிஎம்எஸ் அந்த ஒரு ஆப்லேயும் வந்திருக்குன்றது ஒரு படத்துக்கு பெரிய பாசிட்டிவாக ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்போட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு கண்டிப்பாக நல்ல படம் பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இந்த படம் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறேன். ஸோ அதில் படத்தில் இந்த படத்தை பற்றிய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் நிறைய இருக்கு. அதனால ரிவ்யூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி, ஹாரர், காமெடி அப்படின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ பசங்கள்லாம் படத்துக்கு போகணுன்னு விருப்பப்படுற பசங்களையும் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போகிற அளவுள்ள படங்கள்லாம் ரொம்ப கம்மியாக வருது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, படத்தோட ஹீரோ தர்ஷன் ஒரு பேச்சுலராக ஒரு வீட்டில் குடியிருக்காரு. அந்த வீட்டு ஓனரோட பொண்ணையே லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவரோட சொந்தமாக ஒரு சேர்த்து வச்ச பணத்தை வச்சு ஒரு வேளச்சேரியில் செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட் ஒன்று வாங்கி அந்த வீட்டில் போய் அவங்க குடியேறுறாங்க. தர்ஷனும் அவங்க ஒய்ஃப் ஹர்ஷா, சாந்தினி, பைஜுவும். ஸோ இவங்க இப்படி வாழ்ந்துக்கிட்டு வரும்போது அந்த வீட்டில் போன ஒரு 2, 3 நாள்லேயே தர்ஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் அமானுஷ்ய விஷயங்கள்லாம் நடக்குது. அதை அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்றாங்க தர்ஷனுக்கு. அதை பார்த்துட்டு அவர் பெயிண்ட் அடிக்கும்போது மிஸ் ஆகிருக்கும். அப்படி படங்கள் ட்ராயிங்லாம் பெருசாக கன்சிடர் பண்ணாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தர்ஷனுக்கும் அவர் ஃபீல் ஆகுது, இந்த வீட்டில் ஏதோ அமானுஷ சக்தி இருக்குன்னு ஒய்ஃப் ஹர்ஷா சொன்னது சரிதான்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால வீட்டில் அந்த பேய் ஓட்டுற அந்த ஒரு மாந்திரிகம் மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்குறாரு. அவங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அந்த பிரச்சனைகள்னால இவங்க அந்த வீடை காலி பண்ணுற அளவுக்கூடிய அவங்க லைஃப்பை புரட்டி போடக்கூடிய அளவில் தர்ஷனுக்கும் ஹர்ஷாவுக்கும் உள்ள பிரச்சனைகள் வருது. ஸோ எதனால் இது இல்லாமல் அந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்க யாருன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அதை தேடி போகிறது ஹீரோவான தர்ஷன். ஸோ இவங்க வீட்டில் இருக்க பிரச்சனைகள் தீர்ந்துதா, எதனால் அந்த வீட்டில் அந்த அமானுஷ விஷயங்கள் நடந்தது, இது எல்லாத்தையும் பரபரப்பான கிளைமேக்ஸோட சொல்லி எமோஷனலாக முடிக்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இது நல்ல ஒரு புது இயக்குனர்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பான ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்காரு ராஜவேல் அவர்கள். அது இல்லாமல் இந்த பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு மிரட்டியிருக்காங்க. டெக்னிக்கலாகவே சவுண்டாகவே இருக்க படம். ஒரு ஒரு ஆங்கில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு எந்த ஒரு ஹாலிவுட் படங்கள் பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அதை தமிழ் ஆடியன்ஸுக்கும் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணி நல்லாவே வெற்றி பெற்றாருன்னே சொல்லலாம். படத்தில் ஹாரர் காமெடி, ஃபேண்டசி, அப்புறம் ஜம்ப்ஸ்கேர், நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மைல்டான காமெடி இப்படின்னு சொல்லி படத்துக்கு தேவையான எல்லா எலிமெண்ட்டையும் வச்சு நல்லாவே கொண்டு போயிடுறாரு. என்டர்டெயின்மெண்ட்டான ஜனரஞ்சகமான படம்னு சொல்லக்கூடிய அளவில் கொடுத்த மொத்த குழுவுக்கும் அறிமுக இயக்குனர் ராஜவேல் அவர்களுக்கும் நல்ல ப்ராமிசிங்கான இயக்குனராக தெரியுறாரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மியூசிக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பிரேமம் படத்தில் கவனம் ஈர்த்த மலையாள படங்கள் நிறைய படங்களுக்கு சிறப்பான இசையை கொடுத்து பிரேமம் படத்தில் மிகப்பெரிய கவனம் பெற்ற ராஜேஷ் முருகன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் இந்த படம் பண்ணுறாரு. ஸோ அவரோட மியூசிக் படத்தை எலிவேட் பண்ணுது. இந்த பிஜிஎம் நல்லாவே படத்தை எலிவேட் பண்ணுது. அதெல்லாம் சாங்கும் ஃபஸ்ட்டு அந்த ரொமான்டிக் சாங்கு மற்ற எல்லா சாங்குமே படத்தில் எமோஷனலாகவே நல்லாவே பண்ணியிருக்காரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படம் சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலாகவே படத்தை நல்லா சவுண்டாக கொண்டு வந்திருக்கு, ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பட்ஜெட்டில் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்த 2 வீட்டுக்கு உண்டான அந்த டிஃப்ரென்சியேஷனு, அந்த ஒரு நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு பண்ண சீன்கள் எல்லாமே நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல ஸ்கோப் உள்ள சீனு நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்ஷனும் பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா அந்த 2 வீட்டுக்குள்ளான அந்த 10 இயர்ஸ் டிஃப்ரென்ஸை நல்லாவே கன்வே பண்ணியிருக்காரு. ஒரே வீடு தான் 2 வருஷம் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சதில் ஆர்ட் டைரக்ஷன் பாராட்டுகள். இனி படத்தோட காஸ்டிங் பார்க்கலாம். கண்டிப்பாக படத்தோட ஹீரோ தர்ஷன் கனா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் கவனம் இருக்கிறாரு. நல்லாவே அந்த ஒரு எமோஷன்ஸு, அப்புறம் அந்த அந்த ஸ்கேர் மூமெண்ட்ஸு, வீட்டில் இருக்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காளி வெங்கட்கிட்ட எமோஷனலாக பேசணும்னு சொல்லி எல்லாமே கலந்து கட்டி நல்லாவே பண்ணியிருக்காரு.
இன்னும் கொஞ்சம் நல்லா ஸோ எமோஷன் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு மீட்டர் நல்லா அதிகம் பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் ஒரு நடிப்பு இருக்குது. ஸோ இன்னும் வர படங்கள் நல்லாவே பண்ணியிருக்கிறார். அது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மேனரிசம் சில இடங்களில் வருது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அவர். மற்றபடி படத்தில் மெயின் ஹீரோ மாதிரி கதை நாயகன் மாதிரியான கேரக்டரில் காளி வெங்கட் படத்தில் இருந்தாலே படம் ஓரளவு ஃபீல் குட்டாக நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் பட்டையை கிளப்பிட்டு வராரு. லப்பர் பந்து மாதிரியான படங்கள், இப்போ சமீப படங்கள், அது இல்லாமல் இந்த படத்துலையும் கவனம் இருக்கிறாரு காளி வெங்கட் அவர்கள். இப்போ மெட்ராஸ் மேட்னிலையும் கவனம் எடுத்தார். ஸோ அவருக்கு இந்த படம் நல்ல ஒரு கேரியரில் நல்ல படம்னு கூட சொல்லக்கூடிய அளவில் எல்லா ஸ்கோப்பும் நிறைஞ்ச படம். அதுலேயும் வந்து குறிப்பாக மின்சாரம் என் மீது பாய்கின்றதுன்னு சொல்லி ஒரு காமெடி போர்ஷன், காமெடி அந்த பாட்டு வரும். அந்த சீனில் நல்லாவே காமெடி பண்ணியிருப்பார். அது இல்லாமல் ஒரு சில சீன்ஸ் எமோஷன்ஸ், பையனை நினச்சி உருகிற சீனு, ஒய்ஃப் கூட அந்த பாண்டிங்கு அப்படின்னு சொல்லி எல்லா எமோஷன்ஸும் கலந்து கட்டி நல்லாவே குணச்சித்திர நடிப்பில் நல்லா பின்னுறாரு. அவருக்கு பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து வினோதினி அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஸ்கோப் உள்ள கேரக்டரு, காளி வெங்கட் ஒய்ஃபாக வராங்க. அவங்களுக்கும் அந்த ஃபேமிலிக்கு உள்ள பாண்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் மிகை நடிப்பு மாதிரி இருக்குது ஒரு சில காட்சிகள், அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ஒரு நார்மல் ஆக்டிங் வந்து நல்லா இருந்திருக்கும். அந்த சின்ன பையனை வந்து அந்த ஹெட்ரிக் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு குறைஞ்ச சீன்ஸ்னாலும் அந்த எமோஷன் சீன்ஸு, அந்த பேய்க்கு பயப்படுற சீனு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் ஹீரோயின் மலையாளத்தில் சிறந்த நடிகைன்னு அறியப்பட்ட அந்த ஹர்ஷா சாந்தினி பைஜு நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த ஸ்கோப்பு, அந்த ஸ்கேரியான மூமெண்ட்ஸு, வீட்டில் பகைச்சிக்கிட்டு வர்றது, தர்ஷன் கூட சண்டை போடுறது எல்லாம் கலந்துக்கட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் வந்து காமெடி சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அந்த வீட்டை வாங்க வர ஒரு அந்த ஒரு பண்ணுற அந்த வீட்டை செக் பண்ணுற சீன்ஸு, அது இல்லாமல் காளி வெங்கட் வந்து அந்த கரண்ட்டு வந்து ஒயரில் வந்து இது பண்ணும்போது மின்சாரம் மீது பாய்கின்றது, அந்த ராரா பாட்டு ப்ளேஸ் பண்ண விதம் எல்லாமே காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதெல்லாம் படத்தில் வந்து சில டென்ஷன் மூமெண்ட்ஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காளி வெங்கட் வந்து ஒயரை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒயரை ஆன் பண்ணிடக்கூடாது, இந்த ஃபியூஸை வந்து ஆன் பண்ணக்கூடாதுன்னு படபடப்பு நமக்கும் கடத்திடுறாங்க. அது படத்தில் முக்கியமான ஒரு ஃபேக்டர் மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காரு. இயக்குனருக்கு பாராட்டுகள். இந்த மாதிரி ஜிமிக் விஷயங்கள் நிறையவே இருக்குது. படம் ஆஹோ மைனஸ் இல்லையானா இருக்குது. அது என்னன்னா, இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சொன்ன விஷயங்களே சொன்ன மாதிரி இருக்குது. அது இல்லாமல் படத்தில் வந்து காமெடிக்கு சில ஸ்கோப் இருந்ததுக்கு. தீனா இருக்கார் படத்தில் காமெடிக்கு. கலக்க போகுது யார் தீனாவை நல்லாவே இயல்பாகவே காமெடி பண்ணுவார். அவருக்கு நிறைய சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆரம்பத்தில் அவர் பேச்சுலர் லைஃப்பில் வர மாதிரி காமெடி சீன்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருந்துமே இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வீட்டை பற்றி சொல்கிற சீன்ஸ்லேயே நிறைய வச்சுட்டாங்க. படமே மொத்தமே 2 மணி நேரம் தான். ஸோ அதுலேயும் வந்து இன்னும் இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர மாதிரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னாலுமே காமெடி வந்து அதிகப்படுத்துறதுக்கு நல்லா பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் மறந்துட்டேன். அப்துல்லி. அவர் வந்து சயின்டிஃபிக்கான விஷயங்கள் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் சீன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அது சின்ன குறையா பார்க்கப்படுது. அது இல்லாமல் இந்த படம் வந்து ஏற்கனவே இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழில் வந்து சில சீன்ஸ் இன்ஸ்பயர் ஆகி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்டர்ஸ்டெல்லர் மாதிரியான இன்டலெக்சுவல் படம், ஹாலிவுட் படங்களோட இன்ஸ்பிரேஷன் இதிலே இருக்குது. ஸோ அது தமிழ் ரசிகர்களுக்கு புரிகிற அளவுக்கு ஓரளவுக்கு கடத்திட்டாரு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய சீன்ஸ் வச்சுருக்கலாம். அதை பற்றியான விஷயங்கள், சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் நல்லா இன்டர்நெட் நாளை மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப் நிறைய இருந்தது. கிட்டத்தட்ட இன்டர்நெட் நாளை மாதிரியான விஷயங்கள் இதுலேயும் ஒரு சில சீன்ஸ் இருக்குது. அதுக்கு இதுக்கும் வேறு வேறு ஜானர்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான படங்களுக்கு கொண்டு போகிற மாதிரி சீன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இனி வர படங்கள் நல்லா பண்ணுவார் இயக்குனருங்க நம்ம நம்பலாம். நல்ல டீமு, நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டான படம். இந்த பட்ஜெட்டில் சிறப்பான குவாலிட்டியான படத்தை கொடுத்த மொத்த குழுவுக்கும் பாராட்டுகள். ஸோ இந்த படத்தை தயாரித்து வெளியிட முன் வந்த சிவகார்த்திகேயன் அவர்கள், நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான எல்லா எமோஷன்ஸும் நிறைஞ்ச ஜம்ப்ஸ்கேரோட பயப்படுற அளவுக்கு இருக்காது. ஜம்ப்ஸ்கேர், அப்புறம் காமெடி, எமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எல்லாமே கலந்து குழந்தைங்க ரசிக்கக்கூடிய அளவில் எல்லாரையும் கவரக்கூடிய ஜனரஞ்சக படமாக வந்திருக்கு இந்த படம். ஸோ அந்த படம் இப்போ தேட்டர்களில் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக தேட்டர்கள் எஃபெக்டில் பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாட படம். இப்போ தேட்டர்களில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு தேட்டர்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் பரபரப்பாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு. உலகங்களில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் விட்டுட்டு வருது. ஸோ இந்த படம் பாருங்கன்றது தான் நம்மளோட ஒன் டைம் வாட்சபிள் தேட்டர்ஸ். ஓடிடிலையும் கண்டிப்பாக கொண்டாடக்கூடிய படம். விஷுவல் எஃபெக்ட்ஸு, அந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகளுக்காக தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும். அது உங்கள் சாய்ஸ் தான், தேட்டரா ஓடிடின்றது. பட் ஒன் டைம் வாட்சபிள்ன்றது மஸ்ட் வாட்ச்ன்றது நம்மளோட வெர்டிக்ட்டு. இந்த படம் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்களை பின்னாடி எனக்கு தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.